உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். உங்களது வீட்டிற்கு அதிபதி புதன். அப்போது உங்களுடைய சிந்தனை ஆற்றல் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். முடிஞ்ச வரை எல்லா இடத்துலையுமே உங்களை நீங்கள் வளைஞ்சி கொடுத்து அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சிந்தித்து செயல்படுவீங்க. ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பிரிஞ்சு வாழணும்னு நினைக்க மாட்டீங்க, சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுவீங்க. எதுலேயுமே மற்றவங்களை, சொந்தம் பந்தம் குடும்பத்தை விட்டு கொடுக்காம வாழணும்னு நினச்சவங்க. அப்பேற்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக 4ஆம் இடம் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி. அப்போது அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம் வலிமையாக இருக்குது மிதுன ராசிக்கு. ஏதோ ஒரு விதத்தில் பெரிய இலக்கு அடையணுன்ற லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உயர்தரமான எண்ணங்கள் கொண்ட உங்களது வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்னல்களை கடந்து வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சுய முயற்சியில் கையை ஊனி கரணம் போட்டு பெரிய இலக்குகளை உண்டாக்கணுன்ட்டு வந்தீங்க. வந்த வேகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு இருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் சில சரிவுகளை இடையில் சந்தித்து அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க. காரணம், ஒருபுறம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அடுத்தடுத்து கிரக அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு வலிமையாக இல்லாதது தான் அதற்கு காரணம். குறிப்பாக 9ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார். ஆனால் சனி பகவான் அது பெயர்ச்சி ஆகும் பொழுது நினைக்கிறது என்ன, எங்கே சனி பகவான் நமக்கு கெட்டதை கொடுத்துருவாரா, நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்துடுவாரா, கண்டகஸ்தானத்தில் வந்துடுவாரான்ற பயம் இருக்கும். ஆனால் குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இலக்கு அடையிறதுக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக குரு பகவான் இருப்பார். அவர் பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன் அளிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டில் நிற்கிறார் குரு பகவான். இது வரைக்கும் லாப சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கார். ஆனால் இப்போ விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். யார்? 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும். அடடா, 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் 10ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாங்களே, அவ்வளோதானா, நம்ம எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா குரு நின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்திற்கு கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல குரு நின்னாலே உங்களுக்கு குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் செய்வீங்க, சுப விஷயங்களை உண்டாக்குவீங்க, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகளை உண்டாக்குவீங்க. அதே போல் வேலை சார்ந்த வாய்ப்புகளுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். பல பேர் இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறி இருப்பீங்க, மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இப்போ வந்திருக்கும். அதே போல் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் முயற்சி பண்ணவங்க கடந்த காலகட்டங்களில் தடையாக இருக்கும். இந்த காலத்தில் மூவ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் சார்ந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வீடு தான். இந்த 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்துட்டார் இல்லையா? அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த தருணத்தில் யார் யார் தான் பிறந்த ஊரை விட்டு, தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தொலை தூரத்தில் போய் நின்று ஆட்சி செய்து அந்த இடத்துல வேலை செய்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய இலக்குகள் அடைய போகிறீங்க. வாழ்க்கையில் மிதுன ராசி அன்பர்கள் எப்படின்னா, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னை சார்ந்த குடும்பம், நட்பு, இவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது விதத்தில் மேன்மையை உண்டாக்கணும். உங்கள் வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சில தோல்விகளை சந்திச்சிட்டீங்க. தோல்விகள்ன்றது சரிவுகளும் மன அழுத்தங்களும், ஏன் கடன் சுமைகளும், அது மட்டும் இல்லாமல் சில நெருக்கடிகளும், உங்களுடைய நம்பிக்கை நாணயம், உங்களுடைய மதிப்பு மரியாதை இழந்துருமோன்ற அளவுக்கு சில
பண நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் மீண்டு வெளியில் வரணும்னு நினைச்ச உங்களுக்கு நான் சொன்னலைங்களா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்ட்டு 100% இந்த தருணத்தில் அதை அடைய போகிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே 4ஆம் வீட்டை 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பலமடையும். அதே போல உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, தொழிலில் நீங்கள் சந்தித்த சரிவுகளும் அவமானங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் இருக்கும். மேற்கொண்டு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சி வளர்ச்சி அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த தருணத்தில் உருவாகும். காரணம், அந்த தடைகள்ன்றது இந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி தான். அந்த 6ஆம் இடம் பலவீனம் அடைஞ்சால் ஒருத்தருக்கு எடுக்கிறதெல்லாம் தடங்கள். இது வரைக்கும் நானும் 2 தொழில் 3 தொழில் 4 தொழில் செஞ்சுட்டேங்க, எதில் இறங்கினாலும் இறங்கும் போது நல்லா போகுது, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா கப்புன்னு உட்காந்துக்குது, அதுக்கப்புறம் எதையும் செய்ய முடியல, எதையும் அடுத்த இலக்குக்கு கொண்டு போக முடியல, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாக இருப்பீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அந்த 6ஆம் வீட்டை குரு பார்வை சரியாக 180 டிகிரியில் குரு பார்வை அந்த இடத்துல விழுது. அப்போ விழும் பொழுது அந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள், இத்தனை நாளாக நீங்கள் கீழே விழணும்னு நினைச்சவங்க கூட விலகி போகக்கூடிய நிலை, உங்கள் வளர்ச்சியை கண்டு மற்றவங்க உங்களை எதிர்த்து எதையும் செய்ய முடியாத அளவுக்கு எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டாகி உங்களுடைய வேகம் அதிகரிக்க உண்டான ஒரு அருமையான காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் உடல் உபாதைகளும் அந்த உடல் உபாதைகள் சார்ந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவ சார்ந்த பாதிப்புகள் கடந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட இந்த தருணத்தில் நீங்கள் சரியாக்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உண்டாகும். குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு இந்த தோல் சார்ந்த ரீதியில் இப்போது பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இந்த சர்மங்கள், தோல், அது மட்டும் இல்லை, சிலருக்கு பார்த்திங்கன்னா முடி பொடுகு சார்ந்த பாதிப்புகள், இந்த மாதிரியான இதை சார்ந்த சில விஷயங்கள் வந்திருக்கும். பட் அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட சரியாகலையன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அப்போது ஆரோக்கியம் சரியாகும். அடுத்தது, உங்களுக்கு கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பார்வையால் இருக்கும். இன்னும் இவரது பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அப்போது 100% அஷ்டமஸ்தானத்தில் விழுதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் 100% உண்டு. காரணம், இந்த அஷ்டமஸ்தானம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கஷ்டம், தரித்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கஷ்டங்கள், பணம் இல்லை, ரொம்ப மன அழுத்தம், மன கஷ்டம், அவமானங்கள், ரொம்ப இன்னல்கள் படுறது, தண்டனைகள் அனுபவிக்கிறது, சிறை தண்டனை வரைக்கும் பலவேறு விதமான சிக்கல்களை அளிக்கக்கூடிய இடம் இந்த அஷ்டமஸ்தானம் தான். அப்போது ஒருத்தர் தான் பிறந்த இடத்த விட்டு வெகு தொலைவில் போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல நின்று ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகும். அந்த இடம் தான். அப்போ அந்த இடம் பலவீனம் அடையும் பொழுது அந்த மாதிரியான சூழல் கொடுக்கும். இப்போ அந்த இடத்தையே குரு பார்க்கும் பொழுது அப்போ இதுவரைக்கும் பட்ட அவமானங்களுக்கு தீர்வு கிடைக்கும், இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வழி பிறக்கும். அப்போது அந்த இடம் ஒருத்தருக்கு எந்த அளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமா இப்போ மாறும். காரணம், அந்த வீட்டிற்கு அதிபதி சனி பகவானும் பாக்கியத்தில் ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய அமைப்பு. அப்போ 100% உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்களும் சரி, திருமண விஷயத்தில் பாதிக்கப்பட்டு ஏமாந்தவங்க பல பேர். இன்றைக்கும் அந்த மன வலி உங்கள் மனசுக்குள்ளே வச்சு ஏதோ ஒரு விதத்தில் நாம் சாதிக்கணும், பெரிய இலக்கை உண்டாக்கணும், வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 100% இப்போ அந்த திருமண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு திருமண வாய்ப்புகளை முயற்சி பண்ணி திருமணத்தை சார்ந்த முயற்சிகளால் நெருங்கி வந்த திருமண வாழ்க்கை விலகி போயிருக்கும். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு முடிவு எடுத்திருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அது அப்படியே ரிஜெக்ட் ஆகி நின்று இருக்கும். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய திருமண மேன்மைகள் தடையாகதே நினைச்சவங்களுக்கு 100% அந்த திருமண மேன்மைகள் கூடி வரப்போகுது. அடுத்தது, திருமணமாகி ரொம்ப வருஷமாக
புத்திரபாகியமே எனக்கு இல்லாத அளவுக்கு பாதிப்புகளுக்கு உட்பட்டு நிற்கிறேன், மீண்டும் எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு நினைச்சவங்களுக்கு 100% 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவாலயம் உங்களுடைய வாழ்க்கையில் 6ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். ஆரோக்கிய ரீதியில் ஒரு பலம் கிடைக்கும். 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் சுகம், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். மாதுர் அம்மா சார்ந்த ரீதியில் அம்மா வழி சொந்த பந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். தாய்க்கு ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு விலகி ஒரு மேன்மையான அமைப்புகளை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. அவங்களுடைய அந்த தாய் வழி மட்டும் கிடையாது, பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல வலிமையான ஒரு அமைப்பை அந்த பூமி, மண், வீடு சார்ந்த அமைப்புகளை உருவாக்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியமாக இருக்கும். வேலை சார்ந்த ரீதியில் இத்தனை நாளாக இருந்த சிரமங்கள் விலகி மன அழுத்தங்கள் நீங்கி துரோகங்களும் தன்னம்பிக்கையும் இழக்கக்கூடிய அளவுக்கு துரோகங்களை சந்தித்த உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் ஒரு நல்ல அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. என்னால் கொஞ்ச நாளாக என் வேலையை சரியாக பார்க்க முடியல, அப்பப்போ ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளும் மைண்டு சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு 100% அந்த வேலையில் ஒரு ஆக்டிவ் ஆகிடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, ப்ரைவேட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அருமையான பர்மனண்ட்டான ஒரு அற்புதமான வேலை உயர்வு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் வேலை எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கலைங்க, மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு 100% வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு 100% பெரிய இலக்கு உடையக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உண்டாகும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலையே, அவங்க திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்கன்ற ஒரு மன வருத்தமும், குடும்பத்தில் சில அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாயிருக்கும். இது எல்லாமே இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகள் கல்வி சார்ந்த ரீதியில் டல்லாக இருக்காங்க, ஆரோக்கிய ரீதியில் என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் பலனளிக்கும். ஆக குறிப்பாக சொல்லணும்னா திருமண வயதிற்கு வந்த புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா வித மேன்மைகளும் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து தன்னை பெற்றவங்க வரைக்குமே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கூடி வரும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு நிற்குது. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்களாக இருப்பாங்க, ஒழுக்கமானவங்களாக தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமலையும் சில செயற்கை சிநேகித ரீதியில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையும் சந்திக்கக்கூடிய சூழல், இது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணத்தில் அமையும். பிஸ்னஸ் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மைகளை அடைவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலம் ஒரு அருமையான மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக அவங்களுக்கு அமையும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 100% இத்தனை நாளப்பட்ட கஷ்டத்துக்கு திடீர் மாற்றங்களும் மேன்மைகளும் அளிக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு நடந்த நம்பிக்கை துரோகங்களும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் எல்லாமே பரிபூரணமாக நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்கன்றது 100% உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறீங்க. எல்லாவித மேன்மைகளையும் நீங்கள் அடைய போகிறீங்க. முயற்சிகளை பலப்படுத்தினால் இது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்களில் எத்தனை
பலன்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த குரு பகவான் பெற்றிருக்காரோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா, சற்று குறைவாக கிடைக்குமான்றது அமையும். ஆக முடிந்தவரை உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும், உருவாகும். ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.